மாணவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22 வசனம் சொல்லப்படுகிறது. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். பாருங்கள், நம்ம என்னென்னமோ விண்ணப்பத்தை வைக்கிறோம், எதை நினைக்கிறோமோ அது கிடைக்காத போகுது, சோர்ந்து போகிறோம். நம் தாய் தகப்பனாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், நம்ம ஏதாவது பிரியப்பட்டு நம்ம கேட்டிருக்கலாம், எனக்கு இது வாங்கி கொடுங்க, அதை செய்யுங்கன்னு. அவன் கொடுக்கும்போது அதுபடி நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். நீங்கள் ஆண்டவர் என்ன தெளிவுனா, அவருடைய கற்பனைகளை அப்படின்னு சொன்னால், ஒரு தாய் தகப்பன் ஒரு கற்பனை செய்கிறானா, இது வேலை செய்தாம்பா, அவனை செய்துட்டு வாடா போய் அப்படின்னா நம்ம செய்யவே மாட்டோம். அப்போ எப்படி அவங்க வாங்கி தருவாங்களா? தரமாட்டாங்க இல்லையா? தேவன் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய கற்பனைகள் பிரகாரமாய் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவரை செய்தபடினாலே, யாரெல்லாம் நம்ம இது தேவனுடைய வழி, தேவனுடைய வாசனம், இது வார்த்தையை நம்ம பொறுமையாக கேட்கணும், நல்ல ஒரு ஆவிக்கு ஒரு வாழ்க்கையில் வாழணும் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம உண்மையாக ஓடும்போது, அவர் கற்பனை பண்ண நம்ம யாரெல்லாம் நடக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை பற்றி தான் ஆண்டவருங்க பேசுகிறார். அப்படி நடக்காது இருக்கலாம். அவர் கற்பனையை கை கொள்ள ஆரம்பியுங்கள். ஆண்டவர் தான் சொல்கிறார், பிரியமானவர்களே. அழகாக பேசுவார், பிரியமானவர்களே. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடினாலே நாம் என்ன வேண்டிக் கொள்ளுகிறோமோ, உனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். இயேசு அவர் தான் நம்மளை உண்டாக்கினார். மனுஷன் முகத்தை பார்க்கலாம், தேவன் இருதயங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். தாய் தகப்பனும் கூட தெரியாதுங்க, இயேசுக்கு தெரியும். உங்கள் இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாமே அவருக்கு தெரியுங்க. அவர் தான் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினாலே நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அது அவராலே பெற்றுக்கொள்ளும். வேற ஆளும் கூட அவரே ஒன்று கொடுத்துருவாருங்க. என் மகன் எத்தனால வேண்டுவது செய்கிறான், எனக்காக உண்மையாக வாழறான், நான் சொல்கிற வேலை என் பிள்ளை செய்கிறான் அப்படின்னு ஒரு தகப்பன் வாஞ்சியோடு செய்யும்போது இயேசு செய்ய மாட்டாருங்க, நிச்சயமாக செய்வார். அவரை காட்டிலும் பிதா மகிமை உள்ள தேவன், ஆசீர்வாதத்துக்குரியவர். அவர் தான் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக மாறுவோம். அவருக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். அவர் கற்பனையை கை கொள்ளாதபடிக்கு இது நம்ம போவோம். ஒரு இடத்துல போகும்போது ஒரு தவறான காரியம் நடக்கும்போது, இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் வந்து நம்ம விட்டு விலகி வரும்போது, அந்த கற்பனைகளை கை கொள்ளாதபடிக்கு தேவனுடைய கற்பனை மாற்றம் கை கொண்டு நம்ம நடக்கும்போது அவருக்கு முன்பாக பிரியமான பிள்ளைகளாக நம்ம மாறணும். என் பிள்ளை பாருங்க, டெய்லி எழுந்து வேத வசனத்தை வாசிக்குது, டெய்லி பைபிள் படிக்குது, டெய்லி வந்து ஜெபம் பண்ணுது, என்னையே நோக்கி கூப்பிடுகிற என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பிரியமானவனுக்கு ஒரு தகப்பன் எப்படி பிரியமாக செய்வது போல இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரியமான காரியத்தை செய்ய போகிறாருங்க. எப்போதுன்னு சொன்னால், நீ அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமான பிள்ளையாக மாறினா நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ, நீ என்ன கேட்குறீங்க அது நிச்சயமாக கிடைக்குங்க, நிச்சயமாக கிடைங்க. நீங்கள் சோதனை பண்ணி பார்க்கத்தாருங்க. தேவனிடத்தில் மன்றாடி கேட்டு, ஆண்டவரே நான் உங்களுக்கு பிரியமாக இருக்க போகிறோம்பா, இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் விட்டு விலகி ஓடி தேவனுக்கு பிரியமான காரியம் எதுவோ அதை செய்து நீ நடந்தபடினாலே உன் இருதயத்தின் நினைவுகளை இயேசு அறிவார். உடனடியாக அதுக்கு பதில் கொடுப்பார். ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழ போகிறீங்க. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த காலவேளையில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்வோம். ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு நம்ம சுதந்தித்துக் கொள்வோம். ஆமேன். காட் பிளஸ் யூ.